ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 295. இதில் பரதர் ராமரின் திருப்பாதுகைகளை பெற்றுக்கொண்டு பின்பு அதன் மூலம் பாரதத்தை ஆண்டு வந்தார் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் இராமாயண காவியத்தில் ஜாபாலி என்ற முனிவர் பேசத் தொடங்கினார். ராமரது மனதில் ராஜபோகம், புலன் இன்பம் முதலான விருப்பங்களை தூண்டி அதன் மூலம் அவரை அயோத்திக்கு அழைத்துச் செல்லலாம் என்ற நம்பிக்கையில் பின்வரும் நாஸ்திய கருத்துக்களை விவரித்தார். ஓ இளவரசரே, விந்துவும் சினையும் ஒன்று சேர்ந்த கலவையின் விளைவிலே வந்தவன் உயிர்வாளி. இதையன்றி வேறு ஒன்றும் கிடையாது. தந்தை உயிர்வாளியின் செயல் காரணமாகவும் தாய் பௌதிய உடலுக்கு காரணமாகவும் விளங்கினாலும் உண்மையில் அணுத்துகள்கள் தற்செயலாக ஒன்றோடொன்று செயல் ஆற்றுகின்றதே இந்த படைப்பிற்கான காரணமாகும். ஒரு மனிதன் மரணித்த பின்பு மீண்டும் மண்ணோடு மண் ஆகின்றான். ஆகவே அனைத்தும் அணுக்களின் சேர்க்கையே அன்றி வேறு ஒன்றும் கிடையாது. தாய், தந்தை, மகன், மகள் என நாம் அழைப்பவர்கள் அனைவரும் உண்மையில் நம்மிடையே எந்தவித தொடர்பும் இல்லாதவர்கள். ஆகையால் ராமா, உமது பெயரளவு தந்தைக்காக நீங்கள் ஏன் இத்தகைய கடும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும்? ஈம சடங்குகள் புரிவதனால் என்ன பயன்? உயிர் நீத்தவரால் உமது அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நாம் எதை நேரடியாக உணர்கின்றோமோ அது மட்டுமே முழுமையான உண்மையாகும். ஆகையால் அன்புள்ள ராமரே, நீங்கள் பரதர் இடமிருந்து ராஜ்யத்தை ஏற்று எவையெல்லாம் தங்களது புலன்களுக்கு இன்பம் அளிக்கின்றதோ அவற்றை அனுபவிக்க வேண்டும் என்றார் அவர். இந்த பழி உரையை கேட்ட ராமர் கோபத்துடன் பதில் உரைத்தார். உம்முடைய பார்வையானது ஆஸ்திகத்தின் போர்வையில் உள்ள நாஸ்திகமே. இந்த கருத்துக்கள் மிக மிக அபாயகரமானவை. ஞானம் என்ற பெயரில் அஞ்ஞானத்தை பரப்புகின்றீர். உண்மை ஞானம் தன் உணர்வுக்கு வழிவகுக்கின்றது. ஆனால் எவன் ஒருவன் புலன்களின் இன்பத்திற்காக வாழ்கின்றானோ அவன் கட்டுப்படுத்த முடியாத காமத்திற்கும் பேராசைக்கும் அடிமையாகி விடுவான். வாய்மையே நேர்மையின் மிக உன்னதமான கொள்கை. ஆகவே எனது புலன் இன்ப விருப்பத்தினால் ஆட்கொள்ளப்படுவதை விட தந்தையின் கட்டளைக்கு உடன்பட்டு நடக்கவே நான் விரும்புகின்றேன் என்றார் அவர். இந்த பூமி செயல்களின் களமாக விளங்குகிறது. எவன் ஒருவன் அரிதான இந்த மனித பிறவி அடைந்து இருக்கின்றானோ அவன் புண்ணிய செயல்களை மட்டுமே புரிய வேண்டும். எனது தந்தை உம்மை அமைச்சராக நியமித்து பெரும் தவறு இழைத்து விட்டார். ஏனென்றால் உமது எண்ணங்கள் அனைத்தும் நாஸ்திக தன்மையில் இருக்கின்றன. உம்மை போன்ற நம்பிக்கை அற்றவர்கள் மிக மிக இழிவானவர்கள் என்பதால் உங்களின் முகத்தில் விழிப்பதை கூட வேதங்கள் தடை செய்கின்றன என்றார் அவர். உடனடியாக ஜாபாலி முனிவர், உண்மையில் நான் வேதங்களை பின்பற்றுபவன். கடவுளுடைய இருப்பில் எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கின்றது. அயோத்திக்கு நீங்கள் திரும்பி வந்து ஆட்சி புரிய இசைய வேண்டும் என்ற எண்ணத்திலேயே அத்தகைய நாஸ்திய கருத்துக்களை கூறினேன் என ஒப்புக்கொண்டு விட்டார். ஜாபாலியின் பேச்சை கேட்டு ராமர் கடும் கோபத்தில் இருந்தமையால் வசிஷ்டர் குறுக்கிட்டு வாதாடினார். நீங்கள் அயோத்தி திரும்பி அரியாசனத்தில் அமர வேண்டும் என எல்லோரும் எவ்வளவு விரும்புகின்றார்கள் என்பதை நன்கு அறிந்து இருந்த காரணத்தினால்தான் ஜாபாலி ஒரு நாஸ்திகரை போல் உரையாடினார். கடந்த காலத்தில் இஸ்வாகு வம்சத்தில் வந்த எல்லா பெரிய அரசர்களும் தங்களது மூத்த மகனையே ராஜ்யத்தின் பட்டத்து அரசனாக தேர்ந்து எடுத்துள்ளார்கள். மேலும் அண்ணன்
உயிருடன் இருக்கும்போது தம்பி ஆட்சி பொறுப்பை ஏற்க முடியாது என்பது மீற முடியாத சட்டமாகும். ஆகையால் நீங்கள் அயோத்திக்கு திரும்ப வேண்டுமென மீண்டும் ஒருமுறை நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம். எனது கட்டளையை மறுப்பதும் அற நெறியலுக்கு புறம்பான செயல் என்பதை தாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். தாய் தந்தையர்களின் கட்டளைகளை விட குருவின் கட்டளைகள் மேன்மையானவை என்றார் அவர். இருப்பினும் பெற்றோர்களுக்கு உரிய கடமையை மீற முடியாது என்பதில் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான ராமர் பிடிவாதமாக இருந்தார். ராமரை இணங்கச் செய்யும் தமது முயற்சி பலன் அளிக்காததை உணர்ந்த பரதர் மிக மிக வருந்தினார். இப்பொழுது அவர் சுமந்தரிடம் கூறினார், ராமரது குடிசையின் கடை வாயிலுக்கு முன்பாக தர்ப்பை புல்லை பரப்புங்கள். ராமர் அரியாசனத்தை ஏற்க இணங்கும் வரை நான் அதன் மீது கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்து உபவாசம் இருக்கிறேன் என்றார் அவர். ஆயினும் ராமரது கட்டளை இல்லாமல் சுமந்திரர் எதையும் செய்ய துணிய மாட்டார் என்பதால் பரதரே தன் கையினால் தர்ப்பை புல்லை பரப்பி ராமரது குடிசைக்கு முன்பாக அமர்ந்து கொண்டார். அப்போது ராமர், அன்புள்ள சகோதரனே, இத்தகைய மனப்பான்மை ஏன் மேற்கொள்கின்றாய்? பிடிவாதமாக என்னை எதிர்ப்பதற்கு ஏன் முயல்கின்றாய் என கேட்டார். ராமர் இவ்வாறு கூறியதால் சாகும் வரை உபவாசம் என்ற எண்ணத்தை பரதர் கை விட்டுவிட்டார். ஆயினும் பரதர் தமது வேண்டுதலை தொடர்ந்தார். நீங்கள் அயோத்திக்கு திரும்புங்கள். அங்கே உங்களது பிரதிநிதியாக 14 வருடங்கள் நான் தங்குகின்றேன். அதற்கு அனுமதிக்க வேண்டுகின்றேன் என்றார் அவர். அந்த நேரத்தில் இந்த 2 சகோதரருக்கு இடையே நிகழ்ந்த உரையாடலை கண்ணுக்கு புலப்படாத விண் உலக ரிஷிகள் போற்றி புகழ்ந்தார்கள். இருப்பினும் ராவண வதத்தை விரைவுபடுத்த விரும்பிய அந்த ரிஷிகள், ஓ பரதா, உமது அண்ணன் ராமர் கூறும் அறிவுரையை ஏற்று நீங்கள் செயல்பட வேண்டும் என கருத்து உரைத்தார்கள். இறுதியில் தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்றுக்கொண்ட பரதர் ராமருடைய விருப்பத்திடம் சரண் அடைந்தார். தங்கத்தினால் அழகூட்டப்பட்ட ஒரு ஜோடி மரப்பாதையை கொண்டு வந்து ராமருடைய தாமரை திருவடிகளை அவற்றின் மீது வைக்குமாறு பரதர் கேட்டுக்கொண்டார். ராமரும் அவ்வாறே செய்து பரதரிடம் அந்த பாதுகைகளை திருப்பி கொடுத்து விட்டார். அவற்றை கையில் எடுத்துக்கொண்ட பரதர் ராமரை வணங்கி கூறினார், நான் இந்த பாதுகையிடம் ராஜ்யத்தை ஆளும் பொறுப்பை ஒப்படைக்கப் போகின்றேன். நீங்கள் வரும் வரை நான் பழங்களையும் கிழங்குகளை மட்டும் உணவாக உண்டு மர உரியும் ஜடா முடியும் தரித்து அயோத்தியின் எல்லையிலேயே தங்கியிருப்பேன். ஒருவேளை 14 வருடங்கள் கழித்தும் நீங்கள் அயோத்திக்கு திரும்பாவிட்டால் நான் தீக்குளித்து உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்றார் அவர். இப்பொழுது பரதரின் இந்த ஒப்பந்தத்தை ராமர் ஆமோதித்தார். பரதரையும் சத்ருக்கனரையும் தழுவியபடி தமது வனவாச காலம் முடிந்தவுடன் நிச்சயம் திரும்பி வருவதாக ராமர் வாக்குறுதி அளித்தார். அவர் கண்ணீர் மல்க தமது சகோதரருக்கு விடை அளித்தபோது கைகேயை வெறுக்கவோ ஒதுக்கவோ கூடாது என வற்புறுத்தி கேட்டுக்கொண்டார். அன்னையர்கள் வருத்தத்தின் காரணத்தால் பதிலளிக்கும் நிலையில் இல்லை என்ற போதிலும் ராமர் அவர்களுடன் இனிய வார்த்தைகளில் உரையாடினார். அதன் பின்னர் பரதர் ராமரை வலம் வந்தார். இறுதியில் அனைவரையும் அயோத்திக்கு திரும்புமாறு வேண்டிக் கொண்ட ராமர் தம் குடிசைக்குள் சென்று விட்டார். இப்பொழுது பிராமணர்கள் முன் செல்ல ராமரது பாதுகையை தம் தலை மீது வைத்து கொண்ட பரதர் தம்பி சத்ருக்கன் உடன் தேரில் ஏறி புறப்பட்டார். பரத்வாஜரின் ஆசிரமத்தை அவர்கள் அடைந்தபோது ராமரை காணச் சென்ற திட்டம் நிறைவேறியதா என பரத்வாஜர் பரதரிடம் கேட்டார். ராமர் தனது வனவாச காலத்தை கடைப்பிடிப்பதில் பிடிவாதமாக இருக்கின்றார் என்பதை பரதர் தெரிவித்தார்.
அதன் பின்னர் ராமரது மர பாதுகையை பரத்வாஜரிடம் கொண்டு வந்த வசிஷ்டர் அயோத்தி மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் சக்தியை அந்த பாதுகைக்கு அருளுமாறு கேட்டுக்கொண்டார். அதனை பரத்வாஜரும் முறைப்படியான சடங்குகள் உடனும் நிறைவேற்றினார். சிறிது நேரத்தில் பரதர் முனிவரது பாதங்களை பற்றியபடி விடைபெற உத்தரவு கேட்டுக்கொண்டார். அனைவரும் முன்னர் வந்த அதே வழியை பின்பற்றி இறுதியாக அயோத்தியின் எல்லை அடைந்து விட்டார்கள். நகரத்தின் வெறிச்சோடிய தோற்றத்தை கண்ட பரதர் சுமந்திரரிடம் கூறினார். உயிரை பிரிந்த உடல் செயலற்ற நிலையில் இருப்பதைப் போல ராமர் இல்லாத அயோத்தி உயிரில்லாமல் காட்சியளிக்கின்றது என்றார் அவர். தசரதரின் மாளிகைக்குள் நுழைந்த பரதர் அதன் வெறிச்சோடிய தோற்றத்தைக் கண்டு உணர்ச்சி வசப்பட்டு அழுதார். பின்னர் தாம் நந்தி கிராமத்திற்கு சென்று துறவு வாழ்க்கை வாழப் போவதாக அறிவித்தார். மந்திரிகளும் அவரது உயரிய தீர்மானத்தை புகழ்ந்து உரைத்தார்கள். பரதர் தமது ரதத்தை வரவழைத்து சத்ருக்கனருடன் புறப்பட்டார். பரதர் இடம் இருந்த இயல்பான பாசத்தினால் அயோத்தியின் குடிமக்கள் அனைவரும் அவரை பின்தொடர்ந்து அயோத்திக்கு வெளியில் இருந்த நந்தி கிராமத்திற்கு சென்றார்கள். நந்தி கிராமத்தை அடைந்தவுடன் ராமரது பாதுகை அரியணையில் பிரதிஷ்டை செய்யுமாறு பரதர் மந்திரிகளுக்கு கட்டளையிட்டார். அதன் பிறகு பரதர் தமது படைகள் உடன் நந்தி கிராமத்திலே தங்கியிருந்து நாட்டு விவகாரங்கள், தனக்கு வந்த பரிசுகள் என அனைத்தையும் ராமரது பாதுகைக்கு சமர்ப்பித்தார். பரதர் எப்போது பார்த்தாலும் ராமரது பாதுகைக்கு குடை பிடித்து கொண்டோ சாமரம் வீசிக்கொண்டோ இருப்பார். இவ்விதமாக பாதுகையின் வடிவில் அங்கு இருக்கும் ராமருக்கு தான் எப்பொழுதும் கீழ்ப்படிந்தவன் என்ற உணர்விலேயே பரதர் 14 வருட காலம் ஆட்சி புரிந்தார். இப்படியாக இருக்கும் சமயம் இதற்கு இடையில் சித்திரக்கூட மலையின் அருகில் வாழ்ந்து வந்த முனிவர்களின் மனதில் ஆழ்ந்த கவலை இருப்பதை ராமர் கவனித்தார். தானே அதற்கு காரணமாக இருக்கக்கூடுமோ என்று எண்ணிய ராமர் தலைமை முனிவரை பணிவுடன் அணுகி, இங்கு வாழும் முனிவர்களின் மனதில் ஏதோ ஒரு தொந்தரவு இருப்பதை காண்கின்றேன். நான் ஏதேனும் தவறு இழைத்து இருந்தால் தயை கூர்ந்து கூறுங்கள் என்றார் அவர். அதற்கு அந்த முதிர்ந்த முனிவர் கூறினார், ஓ அன்புள்ள ராமா, மூலமாக எந்தவித குற்றமும் ஒருபோதும் நிகழ்ந்தது கிடையாது. எமது அச்சம் ராவணனது தம்பி கரண் தலைமையிலான இராட்சசர்களால் ஏற்பட்டு உள்ளது. கரண் உள்ளிட்ட மற்ற இராட்சசர்களும் பயங்கரமான வடிவில் எம் முன் வந்து யாகத்திற்கு இடையூறு அளிக்கும் விதமாக எமது உடல்களை தூய்மையற்ற பொருட்களினால் களங்கப்படுத்துகின்றார்கள். இராட்சசர்கள் எங்களின் முன்பாக தோன்றி வன்முறையில் ஈடுபடுவதற்கு முன்பாக நாங்கள் வேறு இடத்திற்கு சென்று ஆக வேண்டும். இங்கிருந்து சிறிது தூரத்திலேயே அஸ்வ முனிவரின் ஆசிரமம் இருக்கின்றது. அங்கு எமது சீடர்களை அழைத்துச் செல்ல திட்டமிட்டு இருக்கின்றேன். நீங்கள் விரும்பினால் நீங்களும் எம்முடன் வந்து அங்கு இருப்பிடம் அமைத்து கொள்ளலாம் என்றார் அவர். இப்பொழுது ரிஷிகள் அங்கே செல்வதற்கு ராமர் அனுமதி அளித்த போதிலும் தாம் சித்திரக்கூடத்திலேயே தங்குவதாக தெரிவித்தார். ஆயினும் சிறிது காலத்திற்கு பிறகு அங்கு தங்குவதில் ஏதோ ஒரு குறையை உணர்ந்தார். ஏனென்றால் பரதர் மற்றும் அன்னையர்களின் நினைவு அவரை வாட்டி எடுத்தது. அது மட்டும் இல்லாமல் பரதருடைய யானை மற்றும் குதிரை படைகளது மலத்தினால் அந்த இடம் கலங்கப்பட்டதாக அவர் உணர்ந்தார். ஆகையால் இறுதியாக வேறு எங்காவது செல்ல அவர் தீர்மானித்தார். பின்பு அதை செயல்படுத்த ராமர் ஏற்பாடு செய்தும் விட்டார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்